தமிழ்நாட்டுல பரபரப்பா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தா ஜனநாயகம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பராசக்தி, ஒரு பக்கம் ஜனநாயகம். எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிட்டிவா அவங்க ஃபேன்ஸ்குள்ளே நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும். அந்த ஒரு டைம் அப்படின்னு பார்த்து 9th வந்து ஜனநாயகம், 10th வந்து பராசக்தி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பராசக்தி கரெக்டா டைம்க்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜனநாயகம் வந்து ஒரு சென்சார் கட் ஆக போகுது அப்படின்றதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வயலேட்டடான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் விஷயமா நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 18+ கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு. இந்த பொலிட்டிக்கலா அது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்றதுனால அதனால சென்சார் கட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டாப் கொடுத்ததுனால அவங்க டீமே வந்து கொஞ்சம் ஒரு ஷேக்கனா இருக்காங்க. என்னடா இது, பொங்கல் டைம்ல வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிருந்தா ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கோமே, இப்போ வந்து அந்த ரீச் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவா இருக்காங்க. பட் ஸ்டில் 12th இன்னைக்கு வந்து இந்த ஹைகோர்ட்ல வந்து கொடுத்த ஜட்மெண்ட் வந்து இல்ல, இதை வந்து நாங்க இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு Jan 21st வந்து அந்த இது பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ மோஸ்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Jan 30 வந்து மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் இந்த ஒரு பரபரப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது பராசக்தி படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாள் ஆகிருக்கா, என்னையோட பார்த்தா 3 நாள் ஆயிருக்கு. ஸோ 3 நாள்ல எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். க்ரோஸ் கணக்குல ஹிட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா 12.1 crores சம்திங் ரீச் ஆயிருக்கு. ரீசெண்ட் அப்டேட்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி படம் இப்ப வரைக்கும் 51 crores வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. 3 daysல வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹிட் வந்து ஒரு நல்ல ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு காம்படிட்டிவா போகுமே அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்பேலன்ஸ்டா போகுமே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, ஆனா இப்போ இந்த ஜனநாயகம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற போது கொஞ்சம் அவங்களோட ஃபேன்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அட் த சேம் டைம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேஜரா வருதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி கட் பண்ணிட்டு நீங்க வந்து UA சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி 30 Jan வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. டிட் ஃபார் டாட்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம்னு நினைச்சா ஒரு பக்கம் பராசக்தி, ஒரு பக்கம் ஜனநாயகம் அப்படின்ட்டு. பட் இப்போ பராசக்தி வந்ததுனால அது ஒரு பக்கம் நல்ல லீட் கொடுத்துட்டு இருக்கு. இதனாலேயே வந்து ஃபேன்ஸ்குள்ள வந்து ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எங்க சிவகார்த்திகேயன் இவரோட படம் தான் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து நல்ல ஹிட் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஜனநாயகம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகல, ஸோ அதனால வந்து டவுன்ல இருக்கு. என்னதான் வந்து ஒரு பக்கம் ஃபேன்ஸ்குள்ள அடிச்சுக்கிட்டாலுமே அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்கும். பட் ஸ்டில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம். எதனாலனா பொங்கல் லீவ். இந்த பொங்கல் லீவ்ல வந்து படம் ரிலீஸ் ஆகுது, அதனால வந்து எல்லாரும் வந்து ஃபேமிலியா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கண்டினியூஸ் லீவ் வருது. ஸோ அந்த லீவ் டைம்ல வந்து ஒரு 3 hours ஒரு நல்ல மூவி பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஷ் வந்துருச்சு. ஸோ அந்த கிளாஷ் வந்து Jan 30 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. பட் நாட் ஷுர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து அதனால பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஸ்மூத் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஸ்மூத்லயே வந்து இந்த படம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஒரு என்ன ஒரு கனெக்ஷன் வரும்ல. எப்படி இருந்தாலுமே இப்போ நிறைய விஷயங்கள் நம்மளே வந்து பொலிட்டிக்கலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும், ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காது. அதுல இருக்கும்போது ஒரு காமனான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பராசக்தியில ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா லாங்குவேஜ்ன்றது வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து இங்கிலீஷ் ரொம்ப மேண்டட்டரி அப்படின்னு சொல்றாங்க, ஹிந்தி ரொம்ப மேண்டட்டரின்றாங்க. ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப மேண்டட்டரி அப்படின்னு சொல்லும் போது அது தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து 90sலயே வந்துட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து 90sலயே வந்தது அப்படின்றதுனால ஒரு சில பேர் இறந்திருக்காங்க. அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த ஜானர்ல வந்து ஒரு லைட்டா ஒரு பொலிட்டிக்கல் ஜானரும் போயிட்டு இருக்கு. இந்த கட்சியா அந்த கட்சியா இதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பராசக்தியில போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு பக்கம் நரேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னாலுமே ஸ்டில் வந்து விஜய் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும், ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து ஒரு குட்டி ஹிட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குட்டி ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு 7 லீடிங் அட்வொகேட்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து அவங்க சொன்ன டேட்குள்ளேயோ இல்லை வந்து அவங்க சொன்ன டேட் அன்னைக்கோ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஸோ புள்ளி எல்லாருமே வெயிட் பண்ணலாம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு.